உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அனுப்பங்குளத்தில் 6 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை வருவாய்த்துறையினர் அழித்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கருப்பசாமி வழங்கிட கேட்கலாம். கருப்பசாமி வணக்கம். வனத்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்த வருவாய்த்துறையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்த மேலும் விவரங்கள் என்ன கருப்பசாமி? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அனுப்பங்குளத்தில் அருணாச்சலம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை என்பது இயங்கி வருகிறது. இந்த ஆலையில கடந்த மே மாதம் 28ஆம் தேதி பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தனி வட்டாட்சியர் திருப்பதி தலைமையிலான போலீஸ் வருவாய்த்துறையினர் அந்த பட்டாசு ஆலையில ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வின் போது பட்டாசு ஆலையில் உள்ள ஒரு குடோனில் அதாவது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதையடுத்து அந்த குடோனுக்கும் அந்த பட்டாசு ஆலைக்கும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். இந்த நிலையில் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் பட்டாசு குடோனுக்கும் பட்டாசு ஆலைக்கும் வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரிய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்கிறாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற கிளை என்பது மதுரை கிளை என்பது அந்த பட்டாசு குடோனில் உள்ள பட்டாசுகளை அழித்து விட்டு அந்த உரிமையாளரிடம் சாவிகளை ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டது. இதனை அடுத்து இன்று அந்த பட்டாசு குடோனில் இருந்த சுமார் 6 லட்சம் மதிப்பிலான நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடிகள் எடுத்து அதன் மீது தண்ணீர் ஊற்றி குளிக்கில் வைத்து இன்னைக்கு வருவாய்த்துறையினர் அளித்த பின்னர் அந்த பட்டாசு ஆலையின் குடோனின் சாவியை அந்த பட்டாசு ஆலைய உரிமையாளரிடம் வருவாய்த்துறையினர் ஒப்படைத்தனர். அது நீதிமன்ற உத்தரவுப்படி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.